Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய ஆஃபர். போர்க்களத்துல இந்திய வீரர்கள் தயாரா இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது உதவும். அதுதான் BMP. அதோட புதிய வெர்ஷன் தான் BMP3. அதைத்தான் நம்ம இந்தியாவுக்கு தருவதற்கு ரெடியா இருக்காங்க ரஷ்யா. இருந்தாலும் கூட இந்தியா அதை வாங்குறதுக்கு தயங்குது. BMPனா என்ன, அது எப்படி நம்ம இந்தியாவுக்கு உதவும், இந்தியா அதை ஏன் வாங்க தயங்குறாங்க அப்படிங்கறத பற்றி நாம் இப்போ விரிவா பார்க்கலாம். ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு புதிய ஆஃபரை வழங்கியிருக்காங்க. BMP3 இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BMP அப்படிங்கிறது ஒரு IFV, அதாவது ரஷ்யன் இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல். இதை ரஷ்ய மொழியில பொயேவயா மஷினா பெகோட்டி அப்படிங்கறத தான் சுருக்கமா BMP அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வகை பீரங்கி தான். ராணுவ வீரர்களை போர்க்களத்துக்கு போறதுக்கு பயன்படக்கூடிய வாகனம். இது ஃபயர் சப்போர்ட் மற்றும் ஆர்மர் ப்ரொடெக்ஷனை தருது. இந்தியா இப்போது ரஷ்யாவோட BMP2 தான் சாரத் அப்படிங்கிற பெயர்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரஷ்யாவால டிசைன் செய்யப்பட்டு லைசன்ஸோட இந்தியாவில் ஆர்ம்டு வெஹிக்கல் நிகாம் லிமிடெட்ல தான் அசம்பிள் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வாகனத்துக்குள்ள 3+7 இன்ஃபேன்ட்ரி சோல்ஜர்ஸ் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அந்த 3 பேர் அப்படின்னா கமாண்டர், கன்னர், டிரைவர். இதில் இருக்கக்கூடிய மெயின் ஆர்மமெண்ட் அப்படின்னா 30mm 2A42 ஆட்டோமேட்டிக் கனான் துப்பாக்கி. அதுக்கப்புறமா செகண்டரி வெப்பன்ஸா சில துப்பாக்கிகளும் இருக்கு. வெல்டட் ஸ்டீலுக்குள்ள வீரர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கவசமாகவே அது இருக்கு. சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் வெடித்து சிதறக்கூடிய அந்த ஆயுத பீரங்கி சிராய்கள்ல இருந்து வீரர்களை இது பாதுகாக்குது. 285 HP கொண்ட டீசல் என்ஜினால இது இயங்குது. ரோடா இருந்ததுன்னா மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. இதுவே தண்ணீர் நிறைந்த பகுதியா இருந்தது அப்படின்னா மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது. இந்த பீரங்கியால மிதக்க முடியும். இதற்கு முன்பாக இந்தியா BMP1 பயன்படுத்திட்டு இருந்தது. அது ரொம்பவே லிமிட்டடான நம்பர்ஸ்ல தான் பயன்படுத்தப்பட்டது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடலே. 1980 தான் நம்ம இந்தியா அதை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா BMP2 வந்ததுமே இந்த BMP1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் BMP2 சாரத் தான் இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் இருக்கு. T90 அர்ஜுன் டேங்க்ஸ் உள்ளிட்ட மெயின் பேட்டில் டேங்க்ஸ் இருக்குது இல்லையா, அதோடு சேர்ந்து ஆர்மர்ட் ஃபார்மேஷன்ஸ்லாம் இது செயல்படக்கூடியது. சமதள பகுதிகள், பாலைவன பகுதிகள், மலைப்பகுதிகள்னு சொல்லிட்டு அனைத்து இடங்களிலும் இதனால செயல்பட முடியும். இந்தியாவோட மோஸ்ட் ரிலையபிள் IFVல இதுவும் ஒன்று. கண்டினியூஸ் அப்கிரேடேஷன், அது போக லோக்கல் ப்ரொடக்ஷன் மூலமா அதனுடைய நம்பகத்தன்மை இன்னுமே அதிகமாக உறுதிப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2001ஆம் ஆண்டு இந்தியன் பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு போர் வெடிக்கிற ஒரு சூழல் வந்தது. அப்போது நம்ம இந்திய வீரர்கள் எல்லையில இருக்கும்போது அவங்களுக்கு உதவியா இருந்தது இந்த BMP2 தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தானோட பார்டர்ஸ்ல எந்த நொடியிலும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில அவ்வளவு விரைவாக ராணுவ வீரர்கள் எல்லையை அடைய முடிஞ்சது. தயார் நிலையிலும் அவங்க இருந்தாங்க. அதுதான் ஆபரேஷன் பராக்கிரம். அப்போது செய்யப்பட்ட அந்த இன்ஃபேன்ட்ரி ஃபார்மேஷன்ஸ்ல அனைத்திலுமே இந்த BMP2 இடம்பெற்றது. இப்போதும் இந்த BMP2 நம்ம நாட்டு ராணுவத்துல பயன்பாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் ரஷ்யா BMP2 உடைய அப்கிரேடட் வெர்ஷனான BMP3 நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. BMP3யோட ப்ரொடெக்ஷன், மொபிலிட்டி, ஃபயர் பவர்னு சொல்லிட்டு எல்லாமே மேம்படுத்தப்பட்டு அது போக செமி ஆட்டானமஸ் ஃபங்க்ஷனோட இயங்கிட்டு இருக்கு. இந்தியா BMP2 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் இதன் மூலமா. இப்போ இந்த BMP3 இருக்குல்ல, அதுல ERA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் யூனிட்டோடு அந்த BMP3 நமக்கு கிடைக்குது. பீரங்கி மீது அப்படியே பட்டை பட்டையா ஒரு பாக்ஸ் மாதிரியான இரும்பு அமைப்பு மாதிரி இருக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் தான். எதிரிகளுடைய ஆயுதங்களோ அல்லது மற்ற உடைந்த பாகங்களோ பீரங்கி மேல விழும்போது, மோதும்போது அது அப்படியே பின்னோக்கி தள்ளக்கூடிய வகையில ஒரு ஹைடெக் ஷீல்டு மாதிரி அது செயல்படும். இதனால உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கிடைக்கும். அந்த வசதி BMP3ல இருக்கு. அது போக அட்வான்ஸ்டு ஃபயர் கண்ட்ரோல், அப்சர்வேஷன் சிஸ்டம், அது போக மல்டி ஸ்பெக்ட்ரல் டே நைட் சைட்டிங் யூனிட் எல்லாமே இதுல கிடைக்குதா. இதுல 3 வகையான துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியும். அது போக AI பிளாட்ஃபார்ம்லயும் இது இயங்கக்கூடியது. இதைத்தான் ரஷ்யா நமக்கு ஆஃபர் பண்றாங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட ரஷ்யா இந்த BMP3 தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்ட போர்கள்ல கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. UAE, குவைத், ஈராக், சிரியா, சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளெல்லாம் இதை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியா ரஷ்யா கொடுக்கிற இந்த BMP3 வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது
இந்தியா BMP-2M அப்படிங்கிற பெயர்ல சாரத்தை அப்கிரேட் பண்ணக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வருது. 2024ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 693 BMP-2 பீரங்கிகளை BMP-2M அப்கிரேட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. மேலும் FICV அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபேன்ட்ரி காம்பேக்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற பெயர்ல இந்தியாவிலேயே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்தியன் IFV உருவாக்கக்கூடிய செயல்களிலும் நம்ம இந்தியா கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இருப்பினும் அதற்கு சில வருடங்கள் கண்டிப்பா எடுத்துக்கும். அதனால இந்த நேரத்துல ஏற்கனவே தயாரா இருக்கிற தன்னுடைய பலத்தை நிரூபித்த ரஷ்யாவோட அந்த புதிய IFV வாங்கலாமா, இல்ல சில ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம காத்திருந்து நம்ம நாட்டுல தயாரிக்கிறதையே பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இந்தியா அந்த முடிவை எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.